விஜய் தொலைக்காட்சி பிக் பாஸ் மூலியமா, பிக் பாஸ் சீசன் 9 மூலியமா ரசிகர்களிடையே ரொம்பவே பரிச்சயமான, பிரபலமான ஒரு நபர் தான் கானா வினோத் அவர்கள். அதற்கு முன்னாடியுமே கொஞ்சம் ஃபேமஸான ஆளு தான். பட் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் மூலியமா ரொம்பவே அதிக பேருக்கு ரீச் ஆனாரு. சமீபத்தில அவருடைய அம்மாவ பற்றி அவர் பகிர்ந்துக்கிட்டாரு. அதாவது, "என்னுடைய தெய்வம், என்னுடைய அம்மா, என்னுடைய குழந்தை, என்னுடைய தோழி எல்லாமே என்னுடைய அம்மா தான்." அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாக்கும் வினோத்துக்கும் உள்ள ஒரு பாண்டிங் எல்லாருமே சொல்லக்குள்ள ரொம்பவே அழகா இருந்தது. அத பத்தி வினோத் கிட்ட கேட்கக்குள்ள, ஆமா, அவங்க இப்ப இல்ல, காலமாயிட்டாங்க. பட் ஆனா அவங்க உயிரோட இருந்திருந்தாங்க அப்படின்னா, இப்ப எனக்கு இருக்கிற இந்த ஒரு ரீச், இந்த ஒரு வெற்றி அதெல்லாம் அவங்க பார்க்கக்குள்ள, என்னோட ஏரியா மக்கள்லாம் என்ன வரவேற்றிருந்தாங்க இல்லையா? எல்லாருக்கும் முன்னாடி முதல் நபரா இருந்து என்ன டான்ஸ்லாம் ஆடி என்ன வரவேற்றிருந்திருப்பாங்க. அவங்க அவ்ளோ சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அவங்க எனக்கு தெய்வம், அம்மா மட்டும் கிடையாது. குழந்த மாதிரியும், அவங்கள அப்படியே தூக்கிக்கிட்டு நான் சுத்துவேன். தூக்கி பெட்ல போட்டு கிச்சு கிச்சு மூட்டுறது. அவங்கள ஒரு குழந்தைக கிட்ட நான் எப்படி விளையாடுவேனோ, அதே மாதிரி தான் அவங்க கிட்ட நான் விளையாண்டுருக்கேன். ஒரு ஃப்ரெண்டாவும் இருந்திருக்காங்க. மாமா, மச்சான்லாம் கூப்பிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்போம் இல்லையா? அதே மாதிரியே என் அம்மாகிட்ட நான் இருந்திருக்கேன். ஸோ அவங்க இருந்திருந்தாங்க இப்போ அப்படின்னா, என்னுடைய வெற்றிய கண்டு மகிழ்கிறதுல அவங்கள மிஞ்சிக்க ஆள் இருக்காது அப்படின்ற மாரி பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.